அவனி, சாயல் உன்கிட்ட சொன்னதுல ஒன்னும் தப்பில்லையே. அவனும் ரொம்ப நல்ல பையன், அவங்களும் நல்ல குடும்பம்தான். நாங்க பேசுறது ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா மாம்? இப்படி கேவலமா நடந்துக்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் பெட்ரூம்ல ஆடியோ சிசிடிவியே போட்டுருங்க. ராத்திரி பகல நான் பேசுறத கேட்டுட்டே இருங்க. நான் உன்கிட்ட எதை சொன்னாலும் நீ தப்பா எடுத்துக்கிற. நீங்க எதையும் சொல்லாதீங்க மாம். எப்ப வாயை திறந்தாலும் எனக்கு பிடிக்காததான் சொல்றீங்க. 24/7 என் மூட கெடுக்கிறது தான் உங்க வேலை. உங்க ஜெனரேஷனை புரிஞ்சுக்கவே முடியல. சரி வா. எங்க? லெட்ஸ் கோ. கம் ஆன். கம். அவனி, நான் உன்னை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வாயை மூடுங்க. தினமும் நீங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வேண்டாம். இல்லனா இது வரைக்கும் நடக்காததை நீங்க பாப்பீங்க. கம் ஆன். கம் ஆன். ஜெயஸ்ரீ, சுத்தி சுத்தி என்ன தேடுற? இங்க இங்க பாரு ஜெயஸ்ரீ. என்ன அப்படி பாக்குற ஜெயஸ்ரீ? ஆவணியோட நடத்தையால உனக்கு நடக்கிற பிரச்சனை அது என்னுடைய ஆத்மாவையும் தான் சேர்த்து பாதிக்குது. அதனாலதான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். எவ்வளவு நாளுதான் இப்படி வேடிக்கையே பாப்ப ஜெயஸ்ரீ? என்ன பண்றது, என் விதியில இதுதான் எழுதி வச்சிருக்கு. என்னோட விதியில உனக்கு இதுல பங்கு இருக்கு. முதல்ல நான் மனுஷ இழந்த வேதனையில இருந்தேன். இப்போ ஆவணியோட செயலால வாழ்வோ சாவோ மேல இருக்கிறவன் கையில தான் இருக்கு. ஆனா குழந்தைங்களோட எதிர்காலம் அவங்களோட அப்பா அம்மாவோட கையில தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்க கேட்கலன்னா அப்பா அம்மாவால மட்டும் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் அவங்களோட அப்பா அம்மா தன்னுடைய கடமையை பசங்களுக்கு நிறைவேற்றி தான் ஆகணும். நீ அவளுடைய அம்மா, அவளுடைய வாழ்க்கை அழியாம பாத்துக்கிறது உன்னோட கடமை. எப்படி தடுக்கிறது? நான் தனியா இருக்கேன். என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. தன்னோட குழந்தைங்க விஷயத்துல அம்மா இப்படி பலவீனமா இருக்க கூடாது ஜெயஸ்ரீ. நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்து நீ ஆவணிய தடுத்தே ஆகணும். அவளை மிரட்டி நீ தான் அவளுக்கு புரிய வைக்கணும். தப்பு பண்றது சுதந்திரம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்க ஜெயஸ்ரீ. நீ எது பண்றதா இருந்தாலும் அதை சீக்கிரமே செஞ்சு முடிச்சாகணும். ஒரு நாள் போச்சுனாலும் அதுக்கப்புறம் ஆவணி இதை விடுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். அவளுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிடும். என்னோட மொபைல் எங்க போச்சு?
நைட் இங்க தானே வச்சிருந்தேன். என்னோட மொபைல் எங்க போச்சு? சிகரெட் அப்புறம் பியர் பாட்டில் எங்க போச்சு? என் பெட்ரூம்க்கு யார் வந்தா? என் மொபைலை யார் எடுத்துட்டு போனது? மாம், கதவு ஏன் லாக் ஆயிருக்கு? மாம், மாம், கதவை ஏன் பூட்டியிருக்கீங்க? கதவை திறங்க. மாம், உங்களுக்கு கேக்குதா இல்லையா? கதவை திறங்க மாம். அவனி, நான் சொல்றது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணாத நான் இந்த கதவை திறப்பேன், தெரிஞ்சுக்கோ. நீட்டான Dress, டைமுக்கு சாப்பாடு, நோ சிகரெட், நோ ட்ரிங்கிங், நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ லேட் நைட் பார்ட்டிஸ். ஒருவேளை நான் சொல்றது எதையும் நீ கேட்கலன்னா உனக்கு மொபைலும் கிடையாது, நீ காலேஜுக்கு போகவும் முடியாது. உனக்கு வெறும் சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் ஜன்னல் வழியா. ஜன்னல்ல காஃபியும் சாப்பிடறதுக்கு உனக்கு பிஸ்கட்டும் வச்சிருக்கேன். மாம், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? You will pay for this. ரொம்ப வருத்தப்படுவீங்க. கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. செல்லம், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நானே உனக்கு கதவை திறந்து விடுறேம்மா. திறங்க, இல்லனா நான் இப்ப கதவை உடைச்சிருவேன். சொல்லு அவனி. சாயல், நான் அவனி இல்ல, அவங்க அம்மா பேசுறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆன்ட்டி, எனக்கு அவனியை பார்க்கறதுல விருப்பம் இல்லை. எனக்கு தெரியும்பா, அதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நீ உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வரியா? ஓகே ஆன்ட்டி, நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்ட்டி. அதை சப்மிட் பண்ணிட்டு நான் வரேன். சரிப்பா, உனக்கு டைம் கிடைக்கும் போது நீ கண்டிப்பா இங்க வரணும், ஓகே? ஒவ்வொரு தலைமுறையும் மாற நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துல பழைய புதிய தலைமுறைக்கு எப்பவுமே ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு. மாற்றம் இந்த உலகத்துக்கே தேவை, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த தலைமுறையில ஒரு சின்ன பொண்ணு தனக்கு நல்லது கெட்டது தெரியாம மாற்றத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த உலகம் அது பின்னாடி ஓடுது. உத்தரப்பிரதேஷ் கிராமத்துல நடக்கிற இந்த கதை ஒரு குடும்பத்தோட கதை இல்ல, இது ஒவ்வொரு குடும்பத்திலயுமே நடக்கிற கதை. எங்க புது தலைமுறை குழந்தைங்க மாற்றம்ன்ற ஓட்டத்துல எல்லாரையும் பின்தள்ளணும்ன்ற நோக்கத்துல அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் சுத்தி இருக்கிறவங்களையும் அழிக்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி. போக போக என்ன நடக்குதுன்னு பாருங்க. மாம், மாம், கதவை திறங்க. வணக்கம் ஆன்ட்டி. வணக்கம்பா, நீ உட்காரு, உனக்கு டீ எடுத்துட்டு வர. இல்ல ஆன்ட்டி, நான் டீ குடிக்க மாட்டேன். என்ன வர சொல்லியிருந்தீங்க, ஏதாவது பண்ணணுமா ஆன்ட்டி? ஆமா சாயல், நீ எப்படி அவனிய காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி அவளை நானும் மாத்தணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ அவளுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நான் அவளுடைய அம்மா. நான் அவளுடைய சிகரெட், சரக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அப்புறம் நான் அவளை பெட்ரூம்ல அடைச்சி வச்சிருக்கேன். ஆன்ட்டி, அவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா? முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். 2 நாளா அவ சாப்பிட கூட இல்ல. ஆனா 3ஆவது நாள் அவ காஃபியும் குடிச்சா, அப்புறம் சாப்பாடையும் சாப்பிட்டா. நேத்து வரைக்கும் இந்த வீட்ல அவ என்னால உட்கார முடியாத அளவுக்கு கத்திக்கிட்டு இருந்தா. ஆனா இது சொல்யூஷன் இல்ல ஆன்ட்டி. எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. புனித் வரலையா ஆன்ட்டி? நிறைய தடவை வந்தா, நான் அவனை துரத்தி விட்டுட்டேன். ஆனா என்னையே வர சொன்னீங்க? கண்காணிக்கிறதுக்காக தான் சாயல். உனக்கு தெரியும், புனித் அவனியோட எஸ் பாய். அவனி என்ன சொல்றாலும் புனித் அதை தான் செய்வான். அவனிய திருத்தி ஆகணும்னா நீதான் அந்த புனித்தை தடுத்தாகணும். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நடக்கும் ஆன்ட்டி? அவனி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கற வரைக்கும். ஒருவேளை அவ பொய் சத்தியம் செஞ்சா? அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம். எனக்கு இதெல்லாம் இல்லாம அவனியால இருக்க முடியும்னு அவ புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்க ஆன்ட்டி, நான் புனித்தை கவனிச்சுக்கிறேன். ஆனா எனக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்னால 10 மணிக்கு மேல வெளியே வர முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த நேரத்துல நான் கதவை உள்ள இருந்து சாத்திடுறேன். ஓகே ஆன்ட்டி, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். ம், நான் கிளம்புறேன் ஆன்ட்டி. ஓகே. வரேன் ஆன்ட்டி. ம்.
அவனி அவனி புனித், புனித், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். புனித், அம்மா என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. நான் இங்க முன்னாடியே வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்க அம்மா என்ன வாசலோட அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு உங்க வீட்டு கதவு சாத்திதான் இருக்கு. உன்னை பார்க்கணும்னு பின்வழியா எகிரி குதிச்சு உள்ள வந்தேன். மாம் என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த வீடு என்னோட பிரிசன். இந்த பிரிசனை உடைக்கிறது ரொம்பவே முக்கியம். புனித், நீதான் எனக்கு உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி கேளு. நீ ராத்திரி செவரேறி குதிச்சு வந்து நைட்டு ஃபுல்லா கார்டனுக்குள்ளே இரு. காலையில எங்க அம்மா கதவை திறக்கிறப்போ அப்ப நீ உள்ள வந்துரு. அதுக்கப்புறம் என் பெட்ரூம் கதவை திறந்துரு. You are my true best friend. சரி வா, இங்க இருந்து இப்பவே போயிடலாம். போலாம். புனித், அம்மா என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. And I'm really very upset. But you came in and you saved me. You're my best friend. ரிலாக்ஸ் ஆகுனி. நான் உன் கூட இருந்தா எல்லாமே சரியாயிடும். நான் ஒன்று சொல்லவா அவனி? நாம இங்கிருந்து எங்கேயாவது போயிடலாம். No way baby. மாம் எனக்கு பண்ணதுக்கு முதல்ல அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். நீ என் கூட இருப்பல. என்ன யோசிக்கிற புனித்? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? எஸ், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நீ என்ன சொல்றியோ நான் அதை தான் செய்வேன். அப்ப வா, என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஓகே. மாம், நான் தான் சொன்னேன்ல என் விஷயத்துல தலையிடாம தள்ளி இருங்கன்னு. சாரி ஆண்டி. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாளோ நான் அதை மட்டும்தான் பண்ணுவேன் ஆண்டி. நீங்க என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டீங்க. நீங்க என்ன தேவையில்லாம கூட்டி வச்சதால நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியிருக்கு மாம். மாம், நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்ல. என்ன எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்துனீங்க. ஏன் அப்பாவோட வீட்ல நீங்க என்னையே அடைச்சு வச்சிருந்தீங்க. And now I'm gonna make you pay for that.
எனக்காக அந்த கடவுள் உன்னை மன்னிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவனி ஆன்ட்டி செத்துட்டாங்க. Oh my God, நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் உங்களை கொல்லணும்னு நினைக்கல, பனிஷ் பண்ண தான் நினைச்சேன். இப்போ என்ன பண்றது? இதுக்கப்புறம் நடக்க போறது நீ இல்ல, போலீஸ் சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆன்ட்டிய கொன்னு இருக்கீங்க. நான் காலேஜுக்கு போயிருந்தேன். நீங்க 2 பேரும் அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பவே சந்தேகப்பட்டேன். அதனாலதான் நான் காலேஜை கட்டடிச்சிட்டு வந்தேன். உங்க 2 பேரையுமே நான் விட மாட்டேன். புனித், அவனை புடி. டேய், கதவை தரடா. நம்ம மாட்டிக்கிட்டோம் புனித். அம்மாவோட பாடியும் இங்கதான் இருக்கு. அவனி, வேற ஏதாவது கதவு இருக்கா? இங்க வேற எந்த கதவும் இல்ல. ஓ காட் அவனி, நம்ம இங்க நல்லா மாட்டிக்கிட்டோம். சாயில் போலீஸை கூட்டிட்டு வந்துருவா. நாம இங்க என்ன பண்றது? ஹலோ, கோரிக்கன் போலீஸ் ஸ்டேஷன். இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு. இங்க ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து அவ அம்மாவையே கொன்னுட்டா. நீங்க இங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். உன்னை பெத்து வளர்த்த அம்மாவையே நீ இப்படி கொலை செஞ்சிருக்க. How dare you? உனக்கு எவ்வளவு திமிரு? தேங்க்யூ சாயல், உன்னாலதான் இந்த 2 குற்றவாளிய பிடிக்க முடிஞ்சது. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் கூட இருக்கணும். ஒரு நல்ல பாதையை காட்டுறவன். இவன மாதிரி இல்ல. இவங்க 2 பேரும் இழுத்துட்டு வாங்க. இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால எவ்வளவு இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்புறம் நந்தினி, நீ போட்டோகிராஃபரை வர சொல்லிட்டு பாடியை போஸ்ட் பண்றதுக்கு அனுப்பு. வா. சுதந்திரம்ன்றது தன்னிச்சை விஷயம் இல்லை. அப்புறம் மாற்றங்கிறது நாம முட்டாள்தனத்தை பின்பற்றதில்லை. இல்லை, அவனியோட செயல் தனிப்பட்ட செயல் இல்லை, அது ஒரு முட்டாள்தனம். அடுத்தவங்கள மாதிரியே அவ இருக்கணும்னு நினைச்சு தன்னோட தனித்தன்மையை இழந்துட்டா. அதுக்கு பலனா அவளுக்கு சுதந்திரம் கிடைக்கல, குற்றவாளியா உக்காந்துருக்கா. எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு, அவனி இங்க செஞ்சுக்கிட்டு இருந்த பிற்காலத்துல வரக்கூடிய நாகரிகத்தால என்ன விளைவு நடக்கும்னு. அப்புறம் நீங்களே கேட்கலாம், பிற்கால நாகரிகம் இவ்வளவு மோசமா இருக்குமான்னு. மற்ற நாட்டுல குற்றம் இல்லைன்ற போது இங்க ஏன் அது குற்றம்? ஆனா உண்மை என்னன்னா, நாகரிகமும் தப்பில்ல, நாடும் தப்பில்ல. நேரம் காலம் அறிஞ்சு நீங்க எல்லாத்தையும் செஞ்சா அது நல்லது. தப்பு என்னன்னா, நல்லது கெட்டது தெரியாம ஒரு வழிமுறைய கண்மூடித்தனமா பின்பற்றதுதான். அலர்ட்டா இருங்க. கிரைம் அலர்ட்டை தொடர்ந்து பாருங்க. நேரமும் இன்றி, குற்றமும் இன்றி.